ஓம் சாந்தி 22/11/2024. இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பதுதான் பாபாவிற்கு மரியாதை கொடுப்பதாகும். மனதின் வழிப்படி நடப்பவர்கள் அவமரியாதை செய்கின்றனர். கேள்வி: இல்லற விவகாரங்களில் இருப்பவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தில் பாபா தடை சொல்வதில்லை, ஆனால் ஒரு கட்டளை இடுகின்றார். அது என்ன? பதில்: பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் அனைவருடைய தொடர்பில் வாருங்கள். எந்த ஒரு வேலை முதலியவற்றையும் செய்யுங்கள். தொடர்பில் வரவேண்டி உள்ளது. வண்ண ஆடைகள் அணிய வேண்டி உள்ளது என்றால் அணிந்து கொள்ளுங்கள். பாபா தடை சொல்வதில்லை. பாபாவோ வழி சொல்கின்றார். குழந்தைகளே, தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் பற்றுதலை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அதாவது தம்மை போல் ஆக்குவதற்கான முயற்சி செய்விக்கின்றார். எப்படி நான் ஞானக்கடலாக இருக்கின்றேனோ அதுபோல் குழந்தைகளும் ஆக வேண்டும். இதையோ இனிமையான குழந்தைகள் அறிவார்கள். அனைவரும் ஒரே மாதிரி ஆக மாட்டார்கள். முயற்சியோ ஒவ்வொருவரும் அவரவருடையதை செய்ய வேண்டும். பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோ அநேகர் படிக்கின்றனர். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி பாஸ் வித் ஆனர் ஆக மாட்டார்கள். பிறகும் கூட ஆசிரியர் முயற்சி செய்ய வைக்கின்றார். குழந்தைகள், நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள். பாபா கேட்கின்றார், நீங்கள் என்னவாக ஆவீர்கள்? நாங்கள் வந்திருப்பதே நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்கு என்று அனைவரும் சொல்வார்கள். இதுவோ சரிதான். ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளையும் பாருங்களேன். பாபாவும் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர். ஆசிரியராகவும் உள்ளார், குருவாகவும் உள்ளார். இந்த தந்தையை யாருமே அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சிவ் பாபா நம்முடைய தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். ஆனால் அவர் எப்படி இருக்கின்றார், யாராக இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வது கடினம். தந்தையை அறிந்து கொண்டால் ஆசிரியர் என்பது மறைந்து போகும். பிறகு குரு என்பது மறந்து போகும். குழந்தைகள், தந்தைக்கும் மதிப்பு தர வேண்டியுள்ளது. மதிப்பு என்று சொல்லப்படுவது எது? பாபா சொல்லித் தருவதை நல்லபடியாக படிக்கிறார்கள் என்றால் மதிப்பு தருகிறார்கள் என்று ஆகும். பாபாவோ மிக இனிமையானவர். உள்ளுக்குள் மிகவும் குஷியின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லையற்ற குஷி இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு அது போன்ற குஷி உள்ளதா? ஒரே மாதிரி அனைவருமே இருக்க முடியாது. படிப்பிலும் கூட அதிக வேறுபாடு உள்ளது. அந்த பள்ளிக்கூடத்திலும் கூட எவ்வளவு வேறுபாடு உள்ளது. அங்கோ பொதுவான ஆசிரியர் கற்பிக்கின்றார். இவரோ சாதாரணமானவர் அல்ல. இவர் போல் ஆசிரியர் வேறு யாரும் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணரின் பெயர் கூறப்பட்டுள்ளது என்ற போதிலும் அவர் எப்படி தந்தையாக முடியும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவ்வாறே கிருஷ்ணர் என்ற பெயர் அநேகருக்கு உள்ளது. ஆனால் கிருஷ்ணர் என சொன்னதுமே ஸ்ரீகிருஷ்ணர் முன்னால் வந்து விடுவார். அவரோ தேகதாரி இல்லையா? நீங்கள் அறிவீர்கள், இந்த ஷரீரம் அவருடையது அல்ல. அவரே, அதாவது சிவ் பாபா சொல்கின்றார், நான் கடனாக பெற்றுள்ளேன். இதற்கு முன்பும் இவர், அதாவது பிரம்மா, மனிதராக இருந்தார். இப்பொழுது மனிதராக உள்ளார். இவர் பகவான் அல்ல. அவர் ஒருவர்தான் நிராகார், ஷரீரம் அற்றவர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ரகசியங்கள் சொல்லி புரிய வைக்கின்றார். ஆனால் இறுதியில்தான் தந்தை என புரிந்து கொள்வர், ஆசிரியர் என புரிந்து கொள்வர். இது இப்பொழுது நடைபெற முடியாது. அடிக்கடி மறந்து விடுவீர்கள். தேகதாரியின் பக்கம் புத்தி சென்று விடுகிறது. இறுதியில் தந்தை தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக உள்ளார். இந்த நிச்சயம் புத்தியில் இப்பொழுது இல்லை. எப்பொழுதும் மறந்து போகின்றனர்.
மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை மறந்து போவார்களா என்ன? பள்ளி விடுதியில், அதாவது ஹாஸ்டலில் இருக்கும் மாணவர்களோ ஒரு பொழுதும் மறக்க மாட்டார்கள். விடுதியில் இருக்கும் மாணவர்களுக்கோ பக்காவாக இருக்கும் இல்லையா? இங்கோ அந்த பக்கா நிச்சயம் கூட இல்லை. நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசார் விடுதியில் அமர்ந்திருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக மாணவர்கள்தான். ஆனால் இந்த பக்கா நிச்சயம் இல்லை. அனைவரும் அவரவர் புருஷார்த்தத்தின் அனுசாரம் பதவி பெறுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த படிப்பிலும் பிறகு கூட யாராவது வக்கீல் ஆகின்றனர், இன்ஜினியர் ஆகின்றனர், டாக்டர் ஆகின்றனர். இங்கோ நீங்கள் உலகத்தின் எஜமானனாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக இப்படிப்பட்ட மாணவர்களின் புத்தி எப்படி இருக்க வேண்டும்? நடத்தை, பேச்சு எவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும்? பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் அழக்கூடாது. நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். யா ஹுசேன், அதாவது ஐயோ கடவுளே என்று சப்தமிடக்கூடாது. யா ஹுசேன் என கூக்குரலிடுவது என்பது மிகவும் அதிகமாக அழுவதாகும். பாபாவோ சொல்கின்றார், யார் அழுகிறார்களோ அவர்கள் இழந்து விடுவார்கள். உலகத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ்ய பாக்கியத்தை இழந்து விடுகின்றார்கள். நாங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக வந்துள்ளோம் என்று சொல்லவும் செய்கின்றார்கள். ஆனால் அதற்குரிய நடத்தை எங்கே? நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசார் அனைவரும் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றனர். சிலரோ நல்லபடியாக பாஸ் ஆகி ஸ்காலர்ஷிப் பெற்றுக் கொள்கின்றனர். சிலர் ஃபெயில் ஆகி விடுகின்றனர். உங்களிலும் கூட சிலர் படிக்கின்றனர், சிலர் படிப்பது கிடையாது. எப்படி கிராமத்தினருக்கு படிப்பது பிடிக்காது? புல்லறுக்க சொல்வீர்களானால் மகிழ்ச்சியுடன் செய்வார்கள். அதில் சுதந்திரமான வாழ்க்கை இருப்பதாக நினைக்கின்றனர். படிப்பது பந்தனம் என நினைக்கின்றனர். இப்படியும் அநேகர் உள்ளனர். பணக்காரர்களில் ஜமீன்தார்களும் குறைந்தவர்கள் இல்லை. தங்களை சுதந்திரமானவர்களாக மிகுந்த குஷியில் இருப்பதாக நினைக்கின்றனர். வேலை என்ற பெயரோ கிடையாது இல்லையா? ஆபீசர் பதவி முதலியவற்றிலும் மனிதர்கள் பணி செய்கின்றனர் இல்லையா? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா படிப்பு சொல்லித் தருகின்றார், உலகத்தின் எஜமானன் ஆக்குவதற்காக. வேலைக்காக படிப்பு சொல்லித் தரவில்லை. நீங்களோ இந்த படிப்பினால் உலகத்தின் மாலிக் ஆகக்கூடியவர்கள் அல்லவா? மிக உயர்ந்த பதவி ஆகின்றது. நீங்களோ உலகத்தின் எஜமானர், முற்றிலும் சுதந்திரமாக ஆகிவிடுகிறீர்கள். விஷயம் எவ்வளவு எளிமையானது! ஒரே படிப்பு, இதன் மூலம் நீங்கள் இவ்வளவு உயர்ந்த மகாராஜா மகாராணி ஆகின்றீர்கள். அதுவும் தூய்மையானவர்களாக. நீங்களும் கூட சொல்கிறீர்கள், எந்த தர்மத்தை சேர்ந்தவரானாலும் வந்து படிக்கலாம். இந்த படிப்போ மிக உயர்ந்தது என புரிந்து கொள்வார்கள். உலகத்தின் எஜமானன் ஆகிறீர்கள். இதை பாபா கற்பிக்கின்றார். உங்களுக்கு புத்தி இப்பொழுது எவ்வளவு விசாலமாக ஆகியுள்ளது! எல்லைக்கு உட்பட்ட புத்தியிலிருந்து எல்லையற்ற புத்தியில் வந்திருக்கிறீர்கள். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசார் நாம் அனைவரும் மற்றவர்களை உலகத்தின் எஜமானன் ஆக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு குஷி இருக்கிறது! உண்மையில் பணியாளராக இருப்பதென்பது அங்கேயும் உள்ளது. தாசதாசிகள், வேலையாட்கள் முதலானவர்களோ வேண்டும் தானே? படித்தவர்கள் முன்பு படிக்காதவர்கள் தலை வணங்கி நிற்பார்கள். அதனால் பாபா சொல்கின்றார், நல்லபடியாக படிப்பீர்களானால் நீங்கள் இதுபோல் தேவதையாக ஆக முடியும். நாங்கள் இதுபோல் ஆவோம் என்று சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் படிக்கவில்லை என்றால் என்னவாக ஆவீர்கள்? படிப்பதில்லை என்றால் பிறகு தந்தையை இவ்வளவு மரியாதையுடன் நினைவு செய்வதில்லை. பாபா சொல்கின்றார், நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் விக்கர்மங்கள் விநாசமாகும். பாபா நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீர்களோ அவ்வாறே நடப்போம் என்று குழந்தைகள் சொல்கின்றனர். பாபாவும் வழிமுறையை
இவர் அதாவது பிரம்மா பாபா மூலம்தான் தருவார் இல்லையா? ஆனால் இவருடைய அறிவுரையையும் கூட பெற்றுக் கொள்வதில்லை. பிறகும் பழைய மட்டமான அதாவது மூடத்தனமான வழிமுறையில்தான் நடக்கின்றனர். சிவ் பாபா இந்த ரதத்தின் மூலம் வழிமுறை தருகிறார் என்று பார்க்கவும் செய்கின்றனர். பிறகும் கூட தங்கள் வழிப்படியே நடக்கின்றனர். எதை பைசா பெறாத சோழி போன்ற வழிமுறை என சொல்கின்றனரோ அந்த வழிப்படி நடக்கின்றனர். ராவணனின் வழிப்படி நடந்து நடந்து இச்சமயம் சோழி போல ஆகிவிட்டனர். இப்பொழுது ராமராகிய சிவபாபா வழிமுறை தருகின்றார். நிச்சயத்தில்தான் வெற்றி உள்ளது. இதில் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது. நஷ்டத்தையும் பாபா லாபமாக மாற்றிவிடுவார். ஆனால் அது நிச்சய புத்தி உள்ளவர்களுக்குதான். சந்தேக புத்தி உள்ளவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றமோ நஷ்டமோ ஏற்பட முடியாது. பாபா தாமே உறுதி அதாவது கேரண்டி தருகின்றார். ஸ்ரீமத் படி நடந்தால் ஒருபோதும் தீமை ஏற்படாது. மனித வழிமுறை தேகதாரியின் வழிமுறை என சொல்லப்படுகிறது. இங்கு இருப்பதோ மனித வழிமுறை. பாடவும் படுகின்றது. மனித வழிமுறை, ஈஸ்வரிய வழிமுறை, தெய்வீக வழிமுறை. இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழிமுறை கிடைக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் மனிதனில் இருந்து தேவதை ஆகின்றீர்கள். பிறகு அங்கோ ஸ்வர்க்கத்தில் நீங்கள் சுகம் மட்டுமே அடைகிறீர்கள். எந்த ஒரு துக்கத்தின் விஷயமும் கிடையாது. அதுவும் நிலையான சுகமாக ஆகிவிடுகின்றது. இச்சமயம் உங்களை சுய உணர்வில் கொண்டு வர வேண்டியுள்ளது. வருங்காலத்தின் உணர்வு வருகின்றது. இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம். இதில்தான் ஸ்ரீமத் கிடைக்கின்றது. பாபா சொல்கின்றார், நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன். அதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய வழிப்படி நீங்கள் செல்கிறீர்கள். பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, இல்லறத்தில் வேண்டுமானாலும் இருங்கள். நீங்கள் ஆடை முதலியவற்றை மாற்றுங்கள் என்று யார் சொன்னார்கள்? எதை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளுங்கள். அநேகருடன் தொடர்பில் வர வேண்டியுள்ளது. வண்ண ஆடைகளுக்கு யாரும் தடை விதிப்பதில்லை. அந்த ஆடையை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளுங்கள். இதனுடன் எந்த தொடர்பும் கிடையாது. பாபா சொல்கின்றார், தேகத்தின் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள். மற்றபடி அனைத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். தன்னை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இதை பக்காவாக நிச்சயம் செய்யுங்கள். இதையும் அறிவீர்கள், ஆத்மாதான் பத்தீத் மற்றும் பாவனமாக ஆகின்றது. மகாத்மாவையும் கூட மகான் ஆத்மா என சொல்வார்கள். மகான் பரமாத்மா என சொல்ல மாட்டார்கள். அவ்வாறு சொல்வதும் அழகாக அதாவது சரியாக இருக்காது. புரிந்து கொள்வதற்கான எவ்வளவு நல்ல பாயிண்டுகள். சத்குரு அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு பாபாதான். அங்கே ஒருபோதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா மீண்டும் நம்மை இது போல தேவதா ஆக்குகின்றார். முன்பு இது புத்தியில் இருந்ததில்லை. கல்பத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதையும் அறிந்திருக்கவில்லை. இப்போதோ முழு நினைவும் வந்துவிட்டது. இதையும் குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். ஆத்மாவுக்கு தான் பாவாத்மா புண்ணியாத்மா என சொல்லப்படுகின்றது. பாவ பரமாத்மா என்று ஒரு பொழுதும் சொல்வதில்லை. பிறகு யாராவது பரமாத்மா சர்வவியாபி என சொல்வார்களானால் எவ்வளவு புத்தியற்ற நிலை. இதை பாபாதான் வந்து புரிய வைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகள் அனைவரையும் மாற்றுகின்றார். பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, உங்களை மாற்றுபவர் எல்லையற்ற தந்தையாகிய நான் தான். நிச்சயமாக குழந்தைகளுக்கு எல்லையற்ற சுகம் தருவேன். சத்யுகத்தில் இருப்பவர்கள் பவித்திர ஆத்மாக்கள். ராவணன் மீது வெற்றி கொள்வதால் தான் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றீர்கள். மாயா எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஒரேடியாக மூக்கில் குத்துவிடுகின்றது.
மாயாவோடு யுத்தம் எப்படி நடைபெறுகிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் பிறகு கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் யுத்தம், சேனைகள் முதலியன என்னென்னவெல்லாம் உட்கார்ந்து காட்டியுள்ளனர். இந்த யுத்தம் பற்றி யாருக்கும் தெரியாது. இது குப்தமானது. இதை பற்றி நீங்கள்தான் அறிவீர்கள். மாயாவோடு ஆத்மாக்கள் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். பாபா சொல்கின்றார், உங்கள் விரோதிகளில் மிகப்பெரிய விரோதி காமம். யோக பலத்தின் மூலம் நீங்கள் இதன் மீது வெற்றி கொள்கிறீர்கள். யோக பலத்தின் அர்த்தத்தையும் கூட யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யார் சத்தோ பிரதானமாக இருந்தனரோ அவர்கள்தான் தமோ பிரதானமாக ஆகியுள்ளனர். பாபா தாமே சொல்கின்றார், அநேக பிறவிகளின் கடைசியில் நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன். அவர்தான் தமோ பிரதானமாக ஆகியுள்ளார். தத்தத்துவம், அதாவது அவர்தாம் இவர். பாபா ஒருவரை மட்டும் சொல்ல மாட்டார், நம்பர்வார் அனைவரையும் சொல்கிறார். நம்பர்வார் யார் யார் உள்ளனர் இங்கே உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் போனால் உங்களுக்கு அதிகம் தெரிய வரும். மாலையின் சாட்சாத்காரம் உங்களுக்கு செய்விப்பேன். பள்ளிக்கூடத்தில் அடுத்த வகுப்புக்கு மாறும்போது அனைத்தும் தெரிய வருகிறதில்லையா? முடிவுகள் அனைத்தும் வெளியாகிவிடும். பாபா ஒரு பெண் குழந்தையிடம் கேட்டார், உனது பரீட்சைக்கான பேப்பர் எங்கிருந்து வருகிறது? லண்டனில் இருந்து வருவதாக குழந்தை சொன்னது. இப்பொழுது உங்கள் பேப்பர்கள் எங்கிருந்து வெளிவரும்? மேலிருந்து. உங்கள் பேப்பர் மேலே இருந்து வரும். அனைத்து சாட்சாத்காரங்களும் பார்ப்பீர்கள். எவ்வளவு அற்புதமான படிப்பு! பாபா படிப்பிக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ண பகவான் வாக்கு என சொல்லிவிடுகின்றனர். படிப்பில் அனைவரும் நம்பர்வார். ஆக குஷியும் நம்பர்வார் இருக்கும். அதீந்திரிய சுகம் என்றால் என்னவென்று கோப கோபியரிடம் கேளுங்கள் என்ற பாடல் கடைசி நேரத்தின் விஷயம். பாபா புரிய வைக்கின்றார். பாபாவுக்கு தெரியும், இந்த குழந்தைகள் ஒருபோதும் கீழே விழுகின்றவர்கள் அல்ல. ஆனால் பிறகும் கூட என்ன நடக்கிறது என தெரியவில்லை. படிப்பையே படிப்பதில்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லை. போய் அந்த உலகத்தில் உங்கள் வீட்டுக்குள் குடியேறுங்கள் என்று கொஞ்சம் சொன்னால் போதும், உடனே சென்று விடுவார்கள். இங்கிருந்து வெளியேறி எங்கோ சென்று விடுகின்றனர். அவர்களின் நடத்தை, பேச்சு, செயலும் கூட அவ்வாறு உள்ளது. நமக்கு இவ்வாறு கிடைத்தால் நாம் போய் தனியாக இருக்கலாம் என நினைக்கின்றனர். நடத்தை மூலம் புரிந்து கொள்ளப்படும். இதன் அர்த்தம் நிச்சயம், அதாவது நம்பிக்கை உள்ளது என்பதல்ல. வேறு வழியின்றி அமர்ந்துள்ளனர். அநேகருக்கு ஞானத்தின் முதல் எழுத்து கூட தெரியாது. ஒருபோதும் அமர்வது கூட இல்லை. மாயா படிக்க விடுவதில்லை. இதுபோல் அனைத்து சென்டர்களிலும் உள்ளனர். ஒருபோதும் படிக்க வருவதில்லை. அதிசயம் இல்லையா? எவ்வளவு உயர்ந்த ஞானம்! பகவான் கற்றுத்தருகின்றார். இந்த வேலையை செய்யாதீர்கள் என்று பாபா சொன்னால் கேட்க மாட்டார்கள். நிச்சயமாக தலைகீழான காரியம் செய்து காட்டுவார்கள். ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதிலோ பலவிதமானவர்களும் வேண்டும் இல்லையா? மேலிருந்து தொடங்கி கீழே வரை அனைவரும் உருவாகின்றனர். பதவிகளில் வேறுபாடோ இருக்கும் இல்லையா? இங்கேயும் நம்பர்வார் பதவிகள் உள்ளன. வேறுபாடு என்ன? அங்கே ஆயுள் அதிகம், மேலும் சுகம் இருக்கும். இங்கே ஆயுள் குறைவு மற்றும் துக்கமும் உள்ளது. குழந்தைகளின் புத்தியில் இந்த அற்புதமான விஷயங்கள் உள்ளன. இந்த டிராமா எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது? பிறகு கல்ப கல்பமாக நாம் அதே பாகத்தை நடிப்போம். கல்ப கல்பமாக நடித்துக் கொண்டே இருப்போம். இவ்வளவு மிக சிறிய ஆத்மாவுக்குள் எவ்வளவு பாகம் நிறைந்துள்ளது! அதே தோற்ற அமைப்பு, அதே செயல்பாடு. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது. உருவாக்கப்பட்ட, உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த சக்கரமும் பிறகும் கூட அதே போல் திரும்பவும் நடைபெறும். சத்தோ பிரதானம், சத்தோ ரஜோ தமோவில் வருவார்கள். இதில் குழப்பமடைவதற்கான விஷயம் கிடையாது. நல்லது,
தன்னை ஆத்மா என உணர்ந்திருக்கிறீர்களா? ஆத்மாவின் தந்தை சிவபாபா. இதையோ புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? யார் சத்தோ பிரதானமாக ஆகின்றீர்களோ அவர்கள்தான் பிறகு தமோ பிரதானமாக ஆகிறார்கள். பிறகு பாபாவை நினைவு செய்வீர்களானால் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இதுவோ நல்லதுதான் இல்லையா? அவ்வளவுதான். உறுதியாக நிற்க வைக்க வேண்டும். சொல்லுங்கள், எல்லையற்ற தந்தை இந்த ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை தருகிறார். அவரே பதீத்த பாவன். பாபா ஞானம் தருகின்றார். இதில் சாஸ்திரங்கள் முதலியவற்றின் விஷயமே கிடையாது. சாஸ்திரங்கள் ஆரம்பத்தில் எங்கிருந்து வரும்? இதுவோ ஜனத்தொகை அதிகமாகிவிட்ட பிறகு பின்னாளில் அமர்ந்து சாஸ்திரங்களை உருவாக்கினர். சத்யுகத்தில் சாஸ்திரங்கள் இருப்பதில்லை. பரம்பரையாகவோ எந்த ஒரு பொருளும் இருப்பதில்லை. பெயர் வடிவமோ மாறிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒருபோதும் யா ஹுசேன் என்று கூக்குரல் போடக்கூடாது, அதாவது கதறல் கூடாது. புத்தியில் இருக்க வேண்டும், நாம் உலகின் எஜமானன் ஆகப் போகின்றவர்கள். நம்முடைய நடத்தையும் பேச்சும் மிக நன்றாக இருக்க வேண்டும். ஒருபோதும் அழக்கூடாது. இரண்டாவது, நிச்சய புத்தி உள்ளவராகி ஒரு பாபாவின் வழிப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் குழப்பமடைவதோ மூச்சு திணறி, அதாவது மூர்ச்சித்து போவதோ கூடாது. நிச்சயத்தில்தான் வெற்றி உள்ளது. அதனால் தனது ஒன்றுக்கும் உதவாத வழிமுறையில் நடக்கக்கூடாது. வரதானம். எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளி வைத்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அனைவரின் ஆசிர்வாதத்திற்கும் தகுதியானவர் ஆகுக. எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளி வைத்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அனைவரின் ஆசிர்வாதத்திற்கு தகுதியானவர் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பிந்து சொரூப தந்தை மற்றும் பிந்து சொரூப ஆத்மா இருவரின் நினைவும் இருக்க வேண்டும். கட்டுப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும். எந்த குழந்தை எந்த ஒரு பிரச்சனையின் போதும் தன்னை மாற்றிக்கொண்டு முற்றுப்புள்ளி வைப்பதில் தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்கள் ஆசிர்வாதம் பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் தனக்குத்தானே ஆசிர்வாதம், அதாவது குஷி அடைவார்கள். தந்தையின் மூலம் மற்றும் பிராமண குடும்பத்தின் மூலமும் ஆசிர்வாதம் அடைவார்கள். ஸ்லோகன். எந்த சங்கல்பம் செய்தாலும் அதற்கு இடையிடையே உறுதி, அதாவது திடத்தா என்ற முத்திரையை குத்தும் போது வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். எந்த ஒரு சங்கல்பம் செய்தாலும் அதற்கு இடையிடையே உறுதி, அதாவது திடத்தா என்ற முத்திரை குத்தும் போது வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.